பத்தி கேட்காது. வான்மதி தான் ப்ரப்போஸ் பண்ணிச்சு. கடந்த 13 வருஷமா அதை ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா பண்ணோம். இன்னைக்கு காலைல கூட பொறுமை கொடுத்தா. டிஃபன் தரலையா? பஞ்சதந்திரம்ல ஜெயராம் சொல்றாரு, வீட்டுக்கு போன உடனே நீ என்ன யாரோ மஞ்சளா போட்டோ காட்டுங்க. சினிமாவில் சொல்லுவாங்க, என் சுண்டு விரல கூட அவ மேல பட்டது அந்த மாதிரி. ஆனா அவ கை கால் எல்லாமே என் மேல பட்டது. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். நான் உங்கள் விஜய் மஞ்சுளா. We are here to celebrate Actor Jagan. This is Chill and Chat with Actor Jagan. ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் மீம் செக்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஜென்ரலாகவே இந்த ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ இல்லை அந்த இருக்கிற பர்சன் பற்றி என்ன ஞாபகம் வருதோ அதை ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ இது இட்ஸ் வான்மதி அண்ட் மை செகண்ட் சன் வியாசா. இது வந்து ஒரு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தயாரோட பொண்ணு பர்த்டேல போயிட்டு அப்போதான் மொட்டை அடிச்சிருந்தோம். இந்த இடம் ஒரு அழகான ஒரு இடம் நினைக்கிறேன். மேபி அவங்களால ஒரு சில காரணங்களால இங்க வர முடியல. நம்ம கால் மூலமா கனெக்ட் பண்ணுவோமா? யார வேணா ஓப்பன் பெட்டு இப்போ நீ கால் மூலமா பண்ணு. அந்த பொண்ணு மட்டும் போனை எடுத்துச்சுன்னா நான் வந்து உனக்கு நீ என்ன இப்போ கூட்டு போறேன் லைஃப் என்ன வேணா கிஃப்ட் வாங்கி தரேன். கடந்த 13 வருஷத்துல வான்மதி இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட போனே எடுத்ததில்லை. இப்போ என்னோட ஃபோனில் எடுத்து ஐஸ்ன்னு வச்சிருக்கேன், இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. அதில் ஃபோன் நம்பர் வந்து ஸ்ரீதர், என் நண்பன் ஃபோன் நம்பர் தான். ஏன்னா நான் ஃபோன் அது சப்போஸ் ஏதாவது பண்ணி சினிமாவில் வர மாதிரி, அதாவது வைதேகி காத்தல் மாதிரி தண்ணி ஒன்று குடிச்சாதான் வைமா பண்ணி ஃபோன் பண்ணி வான்மதி தண்ணி கொடுப்பேன்னு கேட்டால் வான்மதி ஃபோனே எடுக்காது. 3 நாள் கழிச்சு என்ன ஜெகன் ஃபோன் பண்ணேன், அதுக்குள்ள நான் டெட் பாடி ஆகிட்டுருப்பேன். அதனால இப்போ நீ நினைக்கிற ஃபோனில் கனெக்ட் சான்ஸே இல்லை, எடுக்க மாட்டாங்களா? நீ பண்ண ஏமா புருஷன் ஃபோனே எடுக்க மாட்டேன்னு நீ பண்ற. நான் பண்ணுவோம், உங்க ஃபோன்ல இருந்து பண்றீங்களா? ஏன் நீ இல்ல நீ ஹலோ நான் பண்ண கண்டிப்பா எடுக்காது. உன் ஃபோன்ல பண்ணா சரிப்பா, யாராவது இதுக்கு ஸ்டோரி டெல் கூப்பிடுறாங்க, ட்ரை பண்ணு. ஹலோ சார். ஏமா வான்மதி இல்ல 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 நான் பண்ணாலே எடுக்க மாட்டேன். தெரியாத நம்பர்ல இருந்து போன் வருது, எப்படி எடுக்கிற நீ? தெரியல, நான் ஏதோ டெலிவரிக்கு வெயிட் பண்றேன். அதான பார்த்தேன், ஏதோ ஸ்விக்கி டெலிவரின்னு பண்ணிருக்க. இல்ல இப்பதான் ப்ரொமோஷன் எங்க படம் அதர்ஸ் ப்ரொமோஷன் வந்திருக்கேன். நான் சொன்னேன் ஆங்கிட்ட பஞ்சுலா சொல்லிச்சு உங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணலாமா? ஏமா அந்த பொண்ணு ஆத்திரவசம் நான் பண்ணாலே எடுக்காது. ஓகே பை த வே எதுக்கு வந்து ஒரு 200 பசங்க உட்காந்துருக்காங்க, வழக்கமாக செக்ஸியாக பேசுகிற மாதிரி பேசி மாட்டாங்க. ஓகே ஸோ பேபி யூ ஷுட் நோ ஐ எம் நாட் அலோன். ஆல் த லவ் டாக் ஓகே இப்போ எதுவும் பண்ணாத சரியா? ஸோ அதான் பஞ்சிஸ் ஒரு பெட்டு மாதிரி பண்ணோம். என்னன்னா நான் உனக்கு சப்போர்ட்டாக ஒரு 5 பசங்க கை தூக்குனாங்க, எடுக்க மாட்டேன். நீ எடுத்தது வந்து ரொம்ப பயங்கரமா ஆச்சு. ஒன்றும் நம்ம போட்டோ unpredictable. You cannot say Vanmadi you're so predictable anymore. Correct. நீ unpredictable. நீ நல்லது பண்ணுவேன்னு நினைக்கும் போது தானே கெட்டது பண்ணுவேன். That I agree madam that you are very unpredictable. Anyway, thank you so much for picking it. சரி மேம் இருங்க மேம், கேக்குமா? மஞ்சுளா கேக்குதா? கேக்குதுயா? மேம் என்னன்னா இப்போ இவரு நாங்க ஒரு ஃபன்னி டைப் ஜெகனா பார்த்திருக்கோம். இவரு இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. வீட்ல அவருடைய லவ் லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? லவ் லாங்குவேஜா? ஐயோ அத பத்தி கேட்காது. ஆமா இரு ஒரு நிமிஷம் இரு அத பத்தி கேட்காதீங்கன்னா அவ்வளவு லவ்விங்கா இருக்கு வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்றியா, இல்ல இவந்தெல்லாம் ஒரு லவ்வான்னு சொல்றியா? அப்படின்னு அதெல்லாம் வெளியில பப்ளிக்கா சொல்ல முடியாது. பாத்தியா நாங்கலாம் ஃபுல் ஹார்ட் கப்பிள்ஸ். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, கீவேர்ட் மாதிரி ஒன்னு வச்சிருக்கீங்க. ஆமா நாங்க ஹார்ட் கப் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி தான் சார். அப்படியே லைவா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க, எடுக்க மாட்டேன். நீங்க எடுத்துட்டாங்கன்னா எனக்கு ஏதோ வாங்கி தரேன். நீங்க மேம் அவர் எனக்கு ஏதோ வாங்கி தரேன்னாரு மேம். நீ வேணா ஞாபகம் இருக்குல்ல, கேமரா எல்லா கேமரா ரோலிங்ல இருக்கு. ஓகே ஆமா அதாவது மஞ்சுளாக்கு என்ன வாங்கி தரலாம், ஃபர்ஸ்ட் இந்த மைக்கை புடிங்கி விட்டு வேற எதனா வாங்கி தரலாம். இந்த மாதிரி தேவையில்லாம கேள்வி கேட்டு எல்லாரையும் மாட்டி விடுறேன் நீங்க. சார் அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணுங்க. எது யாருக்கு? அதாவது வான்மதி நான் சொல்ல எல்லா ஆங்கரும்
ஓகே, கல்யாணம் ஆகி 10-15 ஆண்டுகளுக்கு இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுங்க, அப்போ நீங்க வெக்கப் பண்ணுங்க, நம்ம கண்டென்ட் எடுக்கலாம்னு. ஓகே, இதை பத்தி சொன்ன பத்தியா? மஞ்சுளாவும் அதே கேட்டகரி. நீ திட்டி ஒரு 4-5 ஆங்கரை திட்டுவல்ல, அதுல மஞ்சுளா பேரை சேர்த்துக்கோ, ப்ரப்போஸ் பண்ணுங்கன்னு. ஏன் அந்த பொண்ணு இப்ப எந்த மாதிரி தெரியும்? இப்போ வான்மதி மாதிரி நேரில் இருந்தா எத்தனை வாட்டி நீ பண்ணுவ? வேற யாருன்னா பண்ண சொல்லி யாருன்னா பண்றீங்களா? இல்ல குடும்பத்துல இல்ல 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 தைரியமா பண்ணுங்க, மூஞ்சிலே காரி தூப்போம். எனக்கு பயமே கிடையாது. நான் வந்து ஓ நீ நினைச்சுக்காதீங்க, ஐயோ கேள்வி கேட்ட கூட அப்படி இல்ல. எவனா பண்றேன்னா ஏன் மூஞ்ச பார்த்து சி போடா பொறிக்க போய் அப்படின்னு. நீங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் சார்? ஹலோ ஃபர்ஸ்ட் இந்த பைதுவே வான்மதி இந்த லைன்ல தானே இருக்க. ஓகே, நான் உண்மையை சொல்றேன். வான்மதி தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிச்சு. கடந்த 13 வருஷமா அதை ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா பண்ணணும், புரியுதா? அதனால நீ வந்து இப்ப ப்ரப்போஸ்லாம் பண்ண உனக்கு வேலை இல்லை, படம் எப்ப ரிலீஸ் ஆகுது போன வச்சிரும். சரி, நீங்க பண்ண மாட்டேன்ட்டீங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒண்ணு பண்ணாங்கல்ல, அதை எப்படி ரீக்ரியேட் பண்ண சொல்லுங்க. ஐயோ, வான்மதி வந்து எவ்வளவு ப்ரப்போஸ் பண்ணிச்சு. இல்ல ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணிச்சு, நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு பாட்டு ஒன்று பாடுது. உன் சிரிப்பி. அப்பதான் செல்போன் அந்த பக்கம் கண்ணன் நினைக்கிறேன், எனக்கு நான் பாக்குறேன், சிரிச்சு பாக்குறேன், இந்த சிரிப்புங்க. அப்ப நான் முடிவு பண்ணேன், இந்த மாதிரி ஏமாந்த பொண்ணு நமக்கு கிடைக்காது. அப்ப முடிவு பண்ண இவதான் மனைவி ஆகணும். ஏன்னா யோசிச்சு பாரு, நமக்கே தெரியும்ல, நம்ம இது பண்ணு சிரிப்புல அப்படியே பெரிய ரேஞ்சில் நானோ அரவிந்த் சாமி ரேஞ்சில் புகழ்ந்தா. அவ்வளவு ரொம்ப இந்த பொண்ணு அதனால அந்த நான் 13 வருஷத்துக்கு ஏமாந்தோன்றதுக்காக தான் இப்பவும் என்ன சேர்ந்து இனி காலைல கூட கொடுமைப்படுத்தா. டிஃபன் தரலையா? ஏன்னா நான் சொல்றது உண்மை மேடம். வான்மதி சிரிக்குதுன்னா அது 7வது சிரிப்பே, இதாண்டா உன் நிலைமை அப்படின்னு சிரிக்குது. மேம் அந்த 3 வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கான கண்டென்ட் கிடைச்சிடும். என்ன 3 வார்த்தை? ஐயோ யாரு நீ? எனக்கு 3 வார்த்தை சொல்லணுமா? நான் யார் சொல்லலாம் புரியல மேம், நீங்க சொல்லுங்க மேம் ஃபர்ஸ்ட். இல்ல 3 வார்த்தைனா சீ வெளிய போறாவா என்ன சொல்ற? காதுல இது வீட்ல இல்ல இல்ல வான்மதி இல்ல பஞ்சதந்திரம்ல ஜெயராம் சொல்றாரு, சீ போனா வேடி. அதாவது நீங்க வந்து லவ் பண்ற லவ் யூன்னு கிடையவே கிடையாது. பாரு வான்மதி, நீ சொல்றத கேட்டு இங்க உட்காந்து ஒரு பெண் கூட்டம் எல்லாம் உட்காந்து ஃபுல்லா சிரிக்குமா, எல்லாம் உன்ன மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஊரே கேக்குது மேம். இல்ல இல்ல எல்லாம் உன்ன மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். இப்ப பாரு, இப்ப நான் போகும்போது அந்த அக்கா நம்பர் கொடுங்க. ஓகே, அதாவது ஆமா உன்னை ஃபாலோ தயவுசெய்து சோசியல் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிறா, தயவுசெய்து ஃபாலோ மட்டும் பண்ணிட்டாதீங்க. ஓகே, ஏன்னா வான்மதி ஃபாலோ பண்றதெல்லாம் எப்படிமா இருக்கும்? வான்மதி இன்ஸ்டா ஃபாலோ பண்ணலாம். ஒரு புருஷன் எப்படி நடந்துக்கணும், எப்படி அவன் பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சு, இந்த மாதிரி தான் பச்சை பச்சையா அனுபவம். பச்சை பச்சை எல்லாம் வாட்டவர். ஸோ இதெல்லாம் பார்த்தாலும் வெறுப்பா இருக்கும். எவனா எந்த பொண்ணாவது இல்லை ஒரு பையனோ மச்சான் நம்ம எப்படி ஃப்ரீயா இருக்கலாம், நம்ம எப்படி பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. இவங்க எல்லாம் இந்த மாதிரி தான் அனுப்புவாங்க. அது வான்மதியை கேட்டு இது பண்ணோம். அதனால இந்த 3 வார்த்தை கேட்டாமா சந்தோஷமா வச்சிடலாமா? வச்சிருமா நீ போனு, இது வரை மாட்டாங்க. ஓகே ஓகே போயிடு. அடுத்த இன்ஸ்டாமார்ட் ஃபோன் பண்ணுவான், அவன் ஃபோனை கரெக்டாக எடுத்துரு. என்ன நான் ஷோ முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன் வான்மதி. ஓகே பார்க்கலாம். சாரி சார், தேங்க்யூ. ஆக்சுவலி கியூட். என்ன கியூட்டு? நிஜமா கியூட். இப்போ வீட்டுக்கு போன உடனே நீ என்ன யாரோ மஞ்சளா போட்டோ காட்டுங்க, நான் அதுக்கு போட்டோ நான் வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எதுவும் எடுத்துடல. அது கேட்ட நீ எவ்வளோ தான் வந்து எடுத்துற, அந்த பொண்ணு ஃபோன்லேயே வேற கேட்குது அப்படின்னு சொல்லி இது குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்குச்சா? குழப்பமே உன்னால் தான், புரியுதா? இது மாதிரி தேவையில்லாம பண்ணி சொல்லிச்சு பார்த்தீங்களா? என்ன சொல்லிச்சு? நீங்க இது பார்த்தீங்க லவ் யூ சீ போடா அப்படின்னு பாருங்க. அதாவது ஜென்ரலாக நினச்சிக்கோங்க, சினிமா நடிகர்கள்லாம் என்ன ஒய்ஃபு, அதாவது பல பேர் இல்லை. இப்போ எல்லாருமே வான்மதி வந்து இதை கல்யாணம் மெயின் ரீசன் என்னன்னா, நான் ஒரு நடிகை, அவளுக்கு அந்த சூர்யாவோட மிகப்பெரிய ஃபேன். அந்த காக்கா படம்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரினா சூர்யா ஜோதிகா மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் சூர்யா மாதிரி இருக்கணும், இல்லை நீ ஜோதிகா மாதிரி இருக்கணும். நம்ம 2 பேருமே அந்த மாதிரி கிடையாது. ஸோ அப்போதான் அந்த மாதிரி எதிர்பார்த்து வந்து ஏமாந்து பொண்ணுங்க. மேடையில் எல்லாருமே வந்து ஒரு ஆக்டா பண்ணுவாங்க, பட் ரியாலிட்டியை நீங்கள் வந்து ஒரிஜினல் ரியாலிட்டியை காட்டிட்டீங்க. இதுதான் உண்மை. இது யாரா சும்மா வழக்கமாக ஒன்று இருக்கு. இப்போ நான் பண்ணலாம், என் குடும்பத்தில் வழக்கு எனக்கு ஏற்றி வைத்த வழக்கு, அவன் நான் இல்லாமல் அதெல்லாம் சொல்லலாம்.
எனக்கு நானே நம்ப மாட்டேன். உண்மையதான் பேசணும். ஓகே, இதை நான் சொல்லி டிவியில் போட்டு பார்த்தேன்னு வச்சுக்கேன், அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டா தலையிலே அடிக்கும். என்ன புழுது எப்படி போய் இதான் சினிமாவில் மட்டும் நடிக்கிறது வச்சுக்கோ, ஏன் நேரில் நடிக்கிற இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னா அடி அடின்னு அடிக்கும். அடியே வாங்கியிருக்கீங்க போல் இருக்கே சார். அடி வாங்க. இன்ஃபேக்ட் ஏய் இந்த 13 வருஷத்துல என்னோட சினிமாவில் சொல்லுவாங்க, என் சுண்டு விரல கூட அவ மேலே பட்டதில்லை அந்த மாதிரி. ஆனால் அவள் கை கால் எல்லாமே என் மேலே பட்டுது. எல்லாரோடைய வலியும் வந்து இந்த ஒரு 5 நிமிஷத்துல அவர் உணர்த்திட்டாரு ஒரு ஹஸ்பண்டோட வலி எப்படி இருக்கும். சினிமா அதான் கணவன்கள் குமுறலை வந்து வெளியே சொல்லிட்டீங்க.